பிரைஸ் தி லார்ட். தென்திசை ராணி என்ற விளக்கப்படத்தை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 12:42 இயேசு இவ்வாறு கூறுகிறார், தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாயத்தீர்ப்பின் நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். தென்திசை ராணி என்பவள் சேபாவில் ராணி. சாலமோனின் பேச்சை கேட்க வெகுதூரம் பயணம் செய்தாங்க. விலையுயர்ந்த பரிசுகளை கொண்டு வந்தாங்க. சாலமோனின் ஞானத்தை பற்றி செய்தினால் அவள் எருசலேமுக்கு வந்தாங்க. இயேசுவோ எருசலேமிலும் யூதேய தேசத்திலும் அநேக அற்புதங்களை செய்தாரு. தெய்வீக அதிகாரத்துடன் கற்பித்தாரு. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாரு. ஆனால் கூட மதத்தலைவர்கள் அவருடைய அதிகமான அடையாளத்தை கேட்டார்கள். இயேசுவின் தலைமுறையை சேர்ந்த ஜனங்கள் அந்த சேபா தேசத்து ராணியை பார்த்ததை விட அதிகமாக பார்த்தார்கள். அவள் கேட்டதை விட அதிகமான ஞானமான வார்த்தைகளை கேட்டாங்க. ஆனாலும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இங்கே குற்றம் சுமத்துவாள் என்கிற வார்த்தையும் அந்த ராணியோடைய விசுவாசமும் சத்தியத்திற்காக அபிலாஷையும் மத தலைவர்களுடைய கடினமான இருதயத்துக்கு எதிராக சாட்சியாக நிற்கிறது. இயேசு சாலமோனை பார்க்கிற பெரியவர் என்று கூறுவது இயேசு உண்மையாகவே மெசியா என்றும் அவர் மூலமாக தாவீது ராஜ்யம் திரும்ப நிலைநாட்டப்படும் என்று உறுதிப்படுத்துகிறார். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் இயேசுவோ மனித வடிவத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய ஞானமாக இருக்கிறார். சாலமோன் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். ஆனால் இயேசுவோ நித்திய ராஜ்யத்தை ஆளுகிறார். சாலமோன் ராஜா ஆட்சி அமைதியானது மற்றும் செல்வம் நிறைந்தது, ஆனால் தற்காலிகமானது. இயேசு ராஜாதி ராஜா. அவருடைய ராஜ்யம் ஒருபொழுதும் முடிவடையாது. சாலமோன் எருசலேமின் ஆலயத்தை கட்டினார். ஆனால் இயேசுவோ தேவனுடைய உண்மையான வாசஸ்தலமாக இருக்கிறார் மற்றும் அவர் மூலமாக நாம் தேவனுடைய ஆவிக்குரிய ஆலயத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறோம். ஆகவே இயேசுவை நாம் எவ்வளவு தெளிவாக பார்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம் முழு இருதயத்தோடு பதிலளிக்க வேண்டும். விசுவாசிகளை நாம் பசியோடும் தாகத்தோடும் முயற்சியோடும் தேவனுடைய ஞானத்தை தேடுவோமாக. ஏனென்றால் தெய்வீக ஞானம் நாம் எவ்வளவு அதிகமாக பெறுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நம்முடைய வார்த்தையையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் வடிவமைக்கிறது. ஆமென்.